சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்களை அவசரமாக மிரட்டி நடிக்க வைத்த ஒரு படம் பராசக்தி. இந்த ஊடக வாயில நீங்களே போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கண்ணீர் மட்டும்தான். அவர்கள் தனியாக கூட்டு பொண்ணு அழுதுருவாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர் இவருடைய நண்பர். அவர் என்ன செய்யறாருன்னா, இருக்கிற எல்லா படத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுடைய வேலை. விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார். அவரும் வீடை பூட்டிட்டு போயிட்டாரா என்னன்னு முன்னெச்சரிக்கையாக பார்க்கணும். நாங்கள் தப்பே பண்ணாத உத்தமருக்கு சொந்தக்காரராக இருக்கின்றோம், நாங்கள் உத்தமராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் உதயநிதி ஸ்டாலினின் உறவினர் தப்பித்து ஓட வேண்டும்? அண்ணன் உதயநிதி அவர்கள் தயாராக இருங்க. ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமாக உள்ள போயிடலாம். வெயிட் அண்ட் சீ. சினிமா துறை, இன்னொரு பக்கம் டாஸ்மாக், இரண்டுமே அமலாக்கத்துறை கண்காணிப்பு வளையத்தில் இருக்குது. முக்கியமான புள்ளிகள்லாம் சிக்கியிருக்காங்க. உதயநிதியை நோக்கி எல்லாருமே கை கட்டுற மாதிரியான ஒரு நகர்வு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உதயநிதியை நோக்கி யாருமே கை காட்டல. அதில் மாட்டியிருக்க அனைவருமே உதயநிதி நண்பர்கள். கிட்டத்தட்ட உதயநிதிக்கு உறவினர்களாக பார்க்கப்படுகின்றவர். இப்போ 2 நாளாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த இடி ரைடு ரொம்ப மும்முரமாக நடைபெற்றிருக்கு. அதில் குறிப்பாக சில அமைச்சர்கள்லாம் இது காழ்ப்புணர்ச்சிப்படி நடக்குது அப்படின்னு. காழ்ப்புணர்ச்சிப்படி நடக்குதுன்னா ஆகாஷ் பாஸ்கர் ஏன் வீடை பூட்டிட்டு ஓடுறாரு? இப்போ உதயநிதியின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் ஏன் வீட்டை பூட்டி விட்டு ஓட வேண்டும்? ஏன் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் உங்களுடைய நண்பரும் உறவினருமாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர் ரெட் ஜெயின் என்கின்ற பெயரை மறைத்து விட்டு டான் பிக்சர் இப்போ இந்த ரைடில் அடிச்சுட்டு இப்போ வீட்டில் இல்லைன்னு சொல்லி அமலாக்கத்துறை அந்த வீடை பூட்டி சீல் வச்சு கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்களா? அந்த வீட்டுடைய சாவியின் உரிமையாளர் ஆகாஷ் அவர்கள் டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார். எதற்காக தொடங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயின் என்கின்ற ஒரு மூவி, அந்த பிக்சர்ஸ் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அரசியலில் பின்தொடர்ந்து அவர் வந்துட்டுருக்கார். யார்? அதோடைய நிறுவனமாக இருக்கக்கூடியவர் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் உதயநிதி, இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார்ல, அவர் அந்த நிறுவனத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும்போது தன் அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார், தான் அடுத்த கட்டமாக ஒரு அமைச்சராக போகிறேன், அதுக்கு அடுத்தமாக துணை முதலமைச்சராக போகிறேன், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டு இந்த கட்டமைப்பை நாம் சரியாக செய்யணும், இதில் நம்ம பிரச்சனையில் மாட்டக்கூடாது. அந்த குடும்பம் ஏற்கனவே ஒரு செய்திகள்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கலைஞர் டிவி அதில் மிகப்பெரிய ஊழலாகக்கூடிய சரத்குமார் ரெட்டி, கிட்டத்தட்ட பேர் சரியாக இருந்தால் அது சரத்குமார் ரெட்டி நினைக்கிறேன் அவர் பேர். அவர் மாற்றப்பட்டு கைது செய்யப்பட்டார். எப்படின்னா, அவர் அவருடைய பணம் டிரான்சாக்ஷன், அந்த சரத்குமார் ரெட்டி அவர்கள் அவருடைய டிரான்சாக்ஷன்லேருந்து கலைஞர் டிவிக்கும் கலைஞர் டிவியிலிருந்து தயாளம்மா அவர்களுக்கும் இந்த டிரான்சாக்ஷன் நடைபெற்றதாக கூறப்பட்டு நிறைய பிரச்சனை. நல்ல அறிவு சார்ந்து பிஎஸ்சி முடித்த இவங்க எங்கேயா கோட்டை விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பயங்கரமாக கோட்டை விடுறதுல கில்லாடியான குடும்பம் இந்த குடும்பம். நான் ரொம்ப அறிவாக பண்ணுறேன், கொள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி அதில் துருப்பை விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலையில் தான் இந்த ஆகாஷ் அவர்கள் நிர்வாகத்தை கொண்டு இவர் ஒப்படைக்கிறார். என்ன ஒப்படைக்கிறார்? நீ ஒரு பிக்சர் ஆரம்பி, டான் பிக்சர்ஸ்னு. இந்த ஆகாஷ் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய கல்வி அமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்ல உதயநிதியோடைய நண்பர், அவருடைய உறவினர் தான் இந்த ஆகாஷ் அவர்கள். இந்த முத்து அவர்களுடைய பேத்தியை திருமணம் செய்தவர். இவர்கள் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிர்வாகம் வேகம் எடுத்து நிறைய படங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து ஹீரோ இருக்காங்கன்னா அந்த ஹீரோக்கிட்ட உடனே டேட்கள் வாங்கி உடனே படங்கள் பண்ணக்கூடிய இது பண்ணி, இந்த இட்லி கடைன்னு ஒரு படம், இதய முரளின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் பண்ணி வச்சு, அதான் முதல் ஆரம்பித்த படம். அப்படியே பார்த்தீங்கன்னா இட்லி கடைன்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பராசக்தின்னு இப்போ எழுச்சி பெற்று ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்காக காத்திருக்குன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்களை அவசரமாக மிரட்டி நடிக்க வைத்த ஒரு படம் பராசக்தி. ஏன் மிரட்டி நடிக்க வைத்ததுன்னா, அதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதை பேசணுன்னா அது ஒரு காணொலியாக நம்ம பேச வேண்டிய தருணத்தில் நம்ம இருப்போம். அவரை மிரட்டி, ஏன்னா அவருக்கு நிறைய பணம் பிரச்சனை இருக்கும்போது அவர்களை மிரட்டி இந்த படத்தை நடிக்க வைத்திருக்கார். மீண்டும் இந்த நிர்வாகம் சிவகார்த்திகேயன்கிட்ட டேட் வாங்கியிருக்கு, தனுஷ் அவர்கள்ட்ட டேட் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணுறாங்க. இது படங்கள் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த படம் பண்ணுவதற்கு பணம் எங்கேருந்து வந்தது? யார் வீட்டு பணத்தில் படம் பண்ணுறீங்க? இங்கே சினிமா துறையை கட்டமைத்து இவர்கள் முன்று இருந்த ஆட்சியில் கூட சினிமாவில் கை வச்சு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி தான் சினிமா துறையை சார்ந்த நிறைய தயாரிப்பாளர்களிடம் இந்த ஊடக வாயிலில் நீங்களே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கண்ணீர் மட்டும்தான். அவர்கள் தனியாக கூட்டு பொண்ணு அழுதுருவாங்க.
எங்களுடைய சினிமாவுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சு, ஏன்னா இவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கிறாங்க. இந்த கட்டமைப்பில் பெரும் சக்தியாக வந்து இன்னொருத்தவர் ரோமியோ பிக்சர்ஸ்னு ஒருத்தவர், அது இன்னும் ஒரு உங்களுக்கு நினைவில் வந்து இன்னும் வரல, அவர் வந்துடுவார் விரைவில். வந்து அவரும் வந்து அவர் வீட்டில் ரைடு செய்யப்படும், கைது செய்யப்படும். இதை வந்து முன்னெச்சரிக்கையாகவே இதை நான் சொன்னபடியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமியோ பிக்சர்ஸ் அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர் வந்து இவருடைய நண்பர். அவர் என்ன செய்கிறாருன்னா, இருக்கிற எல்லா படத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதோடைய வேலை. இவர் படம் எடுக்கிறது, இவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. இவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற எல்லா படத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து தியேட்டர்களை பிரித்து ரெட் ஜெயின் என்னென்ன வேலைகள்லாம் செய்ததோ, முதல்ல ரெட் ஜெயின் படம் பண்ணிச்சு, அப்புறம் தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதே மாதிரி இவர்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்தாரோ, நீ படம் பண்ணு, நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி ரோமியோ பிக்சர்ஸ் அவர்களும் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார். அவரும் வீடை பூட்டிட்டு போயிட்டாரா என்னென்னு முன்னெச்சரிக்கையாக பார்க்கணும். ஏன்னா தெரியல, ஏன்னா ரெடியாக இருக்காங்க பூட்டிட்டு போகிறீங்க. இவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ பெரிய சக்திகள் கொண்டு நாங்கள் தப்பே பண்ணாத உத்தமருக்கு சொந்தக்காரராக இருக்கின்றோம், நாங்கள் உத்தமராக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன் உதயநிதி ஸ்டாலினின் உறவினர் தப்பித்து ஓட வேண்டும்? ஈடி மேலே நீ குறை சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு திராணிகள் இருக்குன்னு கேள்வி கேட்குறேன். ஏன்னா ஈடி வந்து தப்பு பண்ணிருச்சு, ஈடி வந்து கால் புணுச்சு. என்ன கால் புணுச்சு? கால் புணுச்சுன்னா இருந்து பதில் சொல்லு. ஏன் வீடை பூட்டிட்டு ஓடுனதுக்கு ரீசன் என்ன? ஒன்று தப்பு பண்ணால் பிடிக்க வைப்ப, இல்லைன்னா வந்து அந்த சாதிக் பாஷா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த திருந்தா அரசுடைய செயல்பாடுகளாக இருக்கக்கூடிய அந்த துறையில் எம்டியாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஈடி வலையில் மாட்டியிருக்கிறார். ஏன் மாட்டப்பட்டிருக்கிறா அப்படின்னா, இவர் வந்து 2 லெக்சர் புக் வச்சுக்கிறாரு. இது வந்து இன்டர்னல் உள்ளே போகிறது ஒரு புக்கு, அப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கு போகிறதுக்கு ஒரு புக்கு. இதில் என்னென்ன வருவாய் வந்திருக்கு? இப்போ நீங்கள் இடையில கூட பார்த்துருப்பீங்க, நாங்கள் தமிழை போற்றுகிறோம்னு சொல்லிட்டு நம்ம குடிக்கிற சரக்குக்கு பேர் வீரன் பேர் வச்சாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த வீரன்லாம் என்னென்னு இப்போ பார்த்தா இது அந்த வீரன் யாருன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த வீரன் ஒரு சரக்கு எடுத்துருந்து அவசரமாக எடுத்துகிட்டு வந்தால் அது நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் அது போகப்பட்டது. சரி, அந்த வீரனுடைய உரிமையாளர் யார், அதுக்கப்புறம் எல்லாம் இனி வரும் காலங்களில் எல்லாம் இப்போ வந்துடும். ரொம்ப நாளெலாம் இல்லை, கண்டிப்பாக நிச்சயமாக வந்து விசாகன் அவர்கள் கைது செய்யப்படுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளாஷ் நியூஸ் கூட வரலாம், விசாகன் அவர்கள் கைது செய்யப்படுவார். நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் நிச்சயமாக தயாராக. இந்த கேஸில்னா கூட ஆகாஷ் அவர்கள் நிச்சயமாக உங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார். அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும், யாருக்கு அந்த பணத்துடைய டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னு தெரிஞ்சிடும். இங்கேருந்து டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணங்கள்லாம் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக போகிறதுக்கு தயாராக இருங்க. 2026 நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீர்களோ இல்லையோ, ஈடியை சந்திக்க தயாராக இருங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. டாஸ்மார்க்கு ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்கு. அது வந்து இப்போ கடந்த மாதம் நடக்கும்போது 1000 கோடி ஊழல்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துச்சு. இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் திரைத்துறை, இந்த டாஸ்மார்க் பணம் வந்து திரைத்துறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு காரணங்களுக்காக இருவேறு துறைகளையும் வந்து ரைடு நடக்கலாம்? இல்லைங்க, இப்போ என்னென்னா சரியாக வந்து விசாரித்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து தான் ஈடி வந்திருப்பாங்க. இப்போ நம்மளுக்கே என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த டாஸ்மார்க்கை நிர்வகித்து அதை சேர்த்து வச்சு அதிலிருந்து வச்ச பணங்களை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் இல்லைங்க, எண்ணற்ற துறைகளில் ஜி ஸ்கொயரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லாருமே கைது செய்யப்படணும். இவங்களாம் இங்கே உத்தமன்லாம் இல்லை. இப்போ ஜி ஸ்கொயர்லாம் வந்து சாதாரண ஜி ஸ்கொயர் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்களை வாங்க முடியுதா? எப்படி முடியுது? எத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட்ஸ்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ஸ்லாம் விற்கிறதுக்கு யார் பணம் கொடுத்தா? 2020 சாதாரணமாக இருந்த ஒரு ஜி ஸ்கொயர் நிறுவனம் 22 மிக பிரம்மாண்டமாக ஆகுதுன்னா யார் காரணம்? யாரோடைய தொடர்பில் நீங்கள் ஆகுறீங்க? இப்போ நீங்களே முளைச்சி வந்துருச்சா பணம்? எங்கே தான் இருந்து 200 கோடி 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு யார் கொடுத்தா பணம்? எல்லாம் கொடுத்தவர் எங்கள் அப்பா தான், யாருமே இல்லை. இதில் ரித்தீஷ் அப்படின்னு ஒரு பேர் வந்து குறிப்பிடப்படுகிறது. இந்த ரித்தீஷ் அந்த பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பேர் உள்ளே வந்துச்சு, புதுசாக இருக்குது. இப்போ ரைடுக்கு போன ஈடிக்கே புதுசாக இருக்குது அந்த பேர். அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரித்தீஷ் தான் வந்து இவர்களை வந்து மானிட்டர் பண்ணுறது. எந்த சரக்கை நீ விற்கணும், எந்த சரக்குக்கு கணக்காட்டணும், எந்த சரக்கு கணக்காட்டக்கூடாதுன்னு எம்டியாக செயல்பட்டவர் ரித்தீஷ். தவறு செய்த நீங்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவீர்கள். அண்ணன் உதயநிதி அவர்கள் தயாராக இருங்க. ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். வெயிட் அண்ட் சீ. அமலாக்கத்துறையை எதிர்த்து, இந்த அமலாக்கத்துறை நடத்தின ரைடை எதிர்த்தே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு திமுக அரசு போயிருக்காங்க.
இந்த நேரத்தில் அவசரமாக ரைடு நடத்தப்படுது, இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அமைச்சர் முத்துசாமியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ரைடு நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அவசரமாக ரைடுன்னு சொல்கிறீங்க. இப்போ ரைடு வர போகும்போதே நிறைய பேப்பர்லாம் கிழிச்சு போட்டிங்க. அதில் ஒரு துண்டில் தான் ரித்தீஷ் அவருடைய பேரே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை ஆதாரங்களை நீங்கள் அழிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க? உங்களுக்கு ஏன் காலதாமதம் கேட்குறீங்க? இதை எப்படி மறைக்கிறது? பயமே இல்லை, ரைடு பண்ணிக்க சொல்ல வேண்டியதானே? எதுவுமே பண்ணலப்பா, ரைடு பண்ணுப்பா. ஏன் வீடை பூட்டிட்டு ஓடுறாப்புல? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடத்தினா எதிர்த்து சொல்லுங்கள். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லையே. அப்போ சொல்லு அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு. இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கா இல்லையா? நாங்கள் சொல்லலைங்க, உங்களுடைய நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சரே சொல்லியிருக்காரு, இத்தனை ஆயிரம் கோடி பணங்கள் ஊழல் செய்யப்பட்டிருக்குது. அந்த பணங்கள்லாம் நான் கணக்கு வந்து எப்படி வருது, எப்படி போகுதுன்னு தெரில, கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இப்போ கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னா அவர்களுக்கே தெரியும் 2026க்கு பின்பு நம்ம ஆட்சியில் இருக்க போகிறது இல்லை. இப்போயே கொள்ளையடிச்சு செட்டில் ஆகிக்குங்க. சபரீசன் அவர்கள் ஒரு சைடு கொள்ளையடிச்சிருந்தாங்கன்னா உதயநிதி ஒரு சைடு, G2 மறுமையம் பார்த்துக்க அப்படின்னா சினிமா துறையை மகனுடைய நண்பர்கள் பார்த்துக்குங்க. இது எப்படி? இதோட வெளிப்பாடு தான் நிறையா. இந்த நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரம் டிவின்னு ஒரு டிவி இருந்துச்சு. அந்த டிவியை வந்து திடீரென்று ஒரு யூடியூப் சேனலோடைய நபர் பேரில் டக்குன்னு மாற்றிட்டாங்க. அது பிரச்சனையானோன்னா மறுபடியும் தூக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாற்றி இந்த சித்திரம் டிவியை உடனடியாக மாற்றி கொடுக்குறது பப்ளிக்காக வெளியில் தெரியுது. இந்த சித்திரம் டிவியை பேரை மாற்றப்பட்டது. சித்திரம் யாருது? உடனடியாக அது பிரச்சனை ஆனோன்னா 15 நாளில் அதை பிளாக் ஷிப்பை தூக்கிட்டாங்க. அப்போ பிளாக் ஷிப் உள்ள வந்து உண்மை தானே? அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இதை வந்து முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரசிகன் மன்ற தலைவராக இருந்த இந்நாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், முன்னாடி அவர் தான் தலைவர், அகில இந்திய உதயநிதி ரசிகன் மன்றத்துடைய தலைவராக செயல்பட்டவர் அவர், இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அதனால் வந்து இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை எப்படி உருவாக்கணும், எப்படி பண்ண. ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணுறது அந்த சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு இது. அரசியலுக்கு அப்புறம் வருவாயை ஈட்டக்கூடிய இடத்திலும் அந்த கணக்கை மறக்கக்கூடிய இடத்தில் இருப்பது சினிமா துறை. அதை கரெக்டாக கையாண்டு இவங்க பண்ணணும்னு நினச்சி கோட்டை விட்டாங்க. ஒரு இருந்து பதில் சொன்னால் சரி, இதுக்கும் நாங்கள் காழ்ப்புணர்ச்சி. இப்போ ஈடி தான் காரணமாக இவர் காணாமல் போனதுக்கு, எங்கேயா போயிட்டாரு பூட்டிட்டு போனதுக்கு? இருந்து பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஆளுமை, சக்தி, பிரம்மாண்டம் அப்படின்றீங்க. நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் மாற்ற போகிற அமைச்சர்கள், இப்போ முத்துசாமி ஆகட்டும், ஏன்னா அவரும் இதில் கொஞ்சம் நாட்கள் இருந்தார்ல, நிச்சயமாக அவரும் சிறைக்கு செல்லுவார். இதில் அமைச்சராக இருந்தக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ அமைச்சராக இல்லை, மீண்டும் இந்த வழக்கிலும் உள்ளே போவார். முதலமைச்சர் அவர்களும் உள்ளே போவார், துணை முதலமைச்சரும் உள்ளே போவார். ஏன்னா தப்பு செஞ்ச நீங்கள் வெளியில் வாழ்வதற்கான தகுதி இல்லை, சிறைக்கு தான் போகணும். ஏன்னா கவிதா அவர்கள் அங்கே தவறு செய்யும்போது, அந்த தவறு செஞ்சது மாற்றப்பட்ட போது நிச்சயம் வந்து அவர் உள்ளே போய் சிறைக்கு போனார். அதே போல் தான் நீங்கள் ஒன்றும் வந்து இளவரசருடைய பரம்பரை இல்லை. இந்த நாட்டுக்கு எப்படி வந்தீங்கன்னு தெரியும், இந்த நாட்டை எப்படி ஆண்டீங்கன்னு தெரியும். 26க்கு அப்புறம் நீங்களாம் இங்கே இருக்க போகிறதே இல்லை. 15 இடத்திற்கு அப்புறம் இவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது தெரிஞ்சுட்டு தான் இந்த ஈடி பிரச்சனை. இங்கே ஈடி உடனே ரைடு அடித்தோன்னா அவர்கள் துறையை மாநில அரசை சொல்லி அங்கே போய் ரைடு அடிக்கணும். அப்போ இது காழ்ப்புணர்ச்சி இல்லையா? இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த அமலாக்கத்துறை ரைடு வந்து ரைடு மட்டும் தான் நடக்குது, இதற்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படுவதில்லைங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. இது வந்து இந்த வழக்கிலும் தொடரணும்னு பார்க்குறாங்களா, இல்லை இதுக்கான தண்டனைகள் இல்லை கைதுகள் வந்து கடுமையான நடவடிக்கைகள் இருக்குன்னு பார்க்குறோம் சார்? நிச்சயமாக சரியான தருணத்தில் சரியான தண்டனைகள் அவங்க வழங்கப்படும். நீங்கள் இது வந்து 2014க்கு முன்னாடி நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சிகள் அல்ல. யாரை பிடிக்கல அவங்கள மேலே ஒரு பிரச்சனையை சொல்லி ரைடு பண்ணி அவர்களை உள்ளத்துக்கு வைத்து மிரட்டக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆளுகின்ற பாரத பிரதமரும் இல்லை. அவர்கள் கைது செய்யப்படுறார், அவர்களுடைய ஆதாரத்தை ஈடியே கலெக்ட் பண்ணுது. இவர்கள் தப்பு செஞ்சாங்களா இல்லையான்னு ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆராய்ந்த பிறகு அவர்களுக்கு தகுதியான தண்டனைகள் நிச்சயமாக வழங்கப்படும். இனிமேல் விரைவாக அது வழங்கப்படும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களே இவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் பிடிச்சிட்டு போனால் நெஞ்சு வலின்னு போயிடுறீங்களே? நெஞ்சு வலிக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து யார் தப்பே பண்ணலாம், நெஞ்சு வலின்னு வந்து உட்காந்துட்டீங்க. அப்புறம் அதை வந்து தமிழக அரசு அவரை டேக் ஓவர் பண்ணுது. 2 முறை வந்து அமைச்சராக என்ன அப்படியே குனிஞ்சு அமைச்சராக்குறீங்க. மீண்டும் அதை வந்து கோர்ட்டே வந்து காரி துப்பி அமைச்சிச்சு. தப்பு பண்ணிட்டு வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படுறவர், அவருக்கு மீண்டும் அமைச்சரை கொடுத்துறீங்க. அப்படி எவ்வளோ பெரிய ஒரு மானம் இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு வந்து இயங்கிட்டு இருக்கு.
நிச்சயமா சொல்றேன், இதில் கைது செய்யப்பட்டவர்கள், இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இனிமேல் குற்றம் சாட்டப்படுபவர்கள் அனைவருக்கும் தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் விரைவில் சிறைக்கு செல்வது உறுதி. ஏன்னா 2G வழக்கில் நீங்க இருக்கும் போதே தான் உள்ள போனாங்க கனிமொழி அவர்கள். நாட்டுக்காக இங்க போராட போய் தியாகம் இருந்ததை தாண்டிட்டு 1,75,000 பேர்களுக்கு மேல் ஈழத்தில் கொன்று குவிக்கும் போது கூட நீங்க போய் நாடகம் ஆடிச்சு அங்க போயிட்டு தன் மகளுக்காக டெல்லியில போய் அழுது பேச போனவர், தமிழ் ஈழத்துக்காக பேசாத ஒரு மனிதர் தான் அவர். சரிங்களா, நீ எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக சிறைக்கு செல்வது உறுதி. 2026 இவர்கள் இல்லாத ஒரு களமாக மாறும். சுதந்திரமான ஒரு சுவாசமுள்ள ஒரு நாடாக தமிழகம் 2026 மாறும். அதற்கு 2026 அச்சாரமாக அமையும் நிச்சயம். நன்றி சார். நன்றிங்க.